ஆர்ஆர்பி கிளர்க்குடைய ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் என்னென்ன டாபிக்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அண்ட் எக்ஸாமை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு லாஸ்ட் மினிட் டிப்ஸ் வீடியோ தான் எக்ஸ்பென்ஸ் இது. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நியூமெரிக்கல் எபிலிட்டி ஒரு 20 நிமிஷம், ரீசனிங் எபிலிட்டி ஒரு 25 நிமிஷம் நமக்கு செக்ஷனல் டைமிங்காக வரப்போகுது. இதில் நியூமெரிக்கல் எபிலிட்டியில் சிம்பிளிஃபிகேஷனே ஒரு 10லேருந்து 15 கொஸ்டின் வந்துடும். நம்பர் சீரியஸ், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், நம்பர் சீரியஸ்க்கு பதிலாக சில சிப்பில் ராங் நம்பர் கூட கேட்பாங்க. ஸோ இதிலிருந்து 5லேருந்து 10 கொஸ்டின் வந்துடும். இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு அரவுண்ட் 20 ப்ளஸ் மினிமமும் 20 to 20 ப்ளஸ் 15 to 20 மினிமம் கிடைக்கும். டஃப்பான ஷிஃப்ட்டில் 15 கிடைக்கும், ஈஸியான ஷிஃப்ட்டில் 20 ப்ளஸ் கிடைச்சிடும். அப்போது நம்ம இங்கேயே அந்த 20 ப்ளஸ் கிட்ட ஸ்பீட் மேக்ஸில் ஸ்கோர் பண்ணிவிடுவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஐ ஒரு சில நேரங்களில் 2 செட்டு கேட்பாங்க, ஒரு சில நேரங்களில் ஒரு செட்டு கேட்பாங்க. அவங்க எத்தனை கொஷின் கேட்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு இந்த சிம்பிளிஃபிகேஷன்லேயும் நம்பர் சீரியஸ்லையும் கொஷின் நம்பரை இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு வித்தவுட் அரித்தமெட்டிக் நம்ம மினிமம் 25 மேக்ஸிமம் 30 கிடைக்கும் வித்தவுட் அர்த்தமெட்டிக் ஒரு சில டைம் 10 கொஸ்டின் கேட்பாங்க, 12 15 இந்த பேட்டர்னில் போகும். கேஸ்லெட் 3 மார்க் கேட்டால் இங்கே 12 மார்க் வரும். கேஸ்லெட்டும் ஒரு சில ஷிஃப்ட்ஸில் வரும், ஒரு சில ஷிஃப்ட்ஸில் வராது. ஓகேங்களா? ஸோ இதுதான் கொஸ்டினுடைய ஆர்டர், அவங்க கேட்கக்கூடிய பேட்டர்ன். இதில் நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சீரியஸ், டிஐ மட்டுமே வச்சு நல்ல ஸ்கோர் பூஸ்ட் பண்ணிட்டு அர்த்தமெட்டிக்கில் செலக்டிவாக கொஸ்டின்ஸ் நம்ம அட்டன் பண்ணாலே நம்மளால் ஒரு நல்ல அட்டெம்ப்டை கொடுக்க முடியும். அரவுண்டு 30 ப்ளஸ் 30 32 அந்த மாதிரி கொடுக்க முடியும். சில பேர் 35 கூட கொடுப்பாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் உங்களுடைய அர்த்தமெட்டிக் நாலேஜ் அண்ட் நம்பர் எவ்வளோ வேகமாக ஆப்ரேட் பண்ணி சிம்பிளிஃபிகேஷனும் நம்பர் சீரிஸ் எல்லாம் முடிக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுடைய அர்த்தமெட்டிக் டைம் அதிகமாக கிடைக்கும். சரிங்களா? ஸோ சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சீரிஸ், குவாட்ராட்டிக் ஃபஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். சிம்பிளிஃபிகேஷன் தான் அட்டன் பண்ணணுன்றது கிடையாது. நம்பர் சீரிஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோ உங்களுக்கு வந்துச்சுன்னா அதை கூட அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட சிம்பிளிஃபிகேஷன், இந்த 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பரில் எது பட்டாலும் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிடுங்க. ராங் நம்பர் மட்டும் கொஞ்சம் யோசிச்சு லாஸ்ட்டில் அட்டன் பண்ணுங்கள். அதில் நம்பர் சீரிஸில் ஏதாச்சும் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு கடைசியாக ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? மார்க் ரிவ்யூ கொடுத்துட்டு கடைசியாக ட்ரை பண்ணுங்கள். டேட்டா இன்டர்பிரேஷன் அதில் சில நேரங்கள் ரொம்ப ஈஸியாக கேட்பாங்க, சில நேரங்களில் அதில் இருக்கக்கூடிய ஒரு கொஷின் இல்லை 2 கொஷின் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டிஃபிகல்ட்டாக கேட்டிருப்பாங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப டைம் கன்சியூமிங் ஆகிற மாதிரி இருக்குது, இல்லை எதோ மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இங்கே அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் பின்னாடி இருக்குது. வராத ஆன்சருக்காக நீங்கள் ரொம்ப நேரம் இங்கே ட்ரை பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டரில் அட்டன் பண்ணுங்கள். எக்ஸாமை நல்லா ஃப்ளோவாக கொண்டு போங்க. எங்கேயாச்சும் உட்காந்திங்க இதெல்லாம் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதுதான் ஆப்டிடியூடுக்கான ஸ்ட்ராட்டஜி. ரீசனிங் எபிலிட்டியில் என்னென்ன மாதிரி டாபிக் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்இக்வாலிட்டி, டைரக்ஷன், கோடிங், சிலாஜிசம் அண்ட் பில்ட் ரிலேஷன். சில பேர் பில்ட் ரிலேஷனில் கொஞ்சம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டீங்க, அவங்க மட்டும் இதை லாஸ்ட்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி இன்இக்வாலிட்டி, டைரக்ஷன், கோடிங், டிகோடிங், அந்த சைனீஸ் கோடிங், சிலாஜிசம் இதில் எது கிடைச்சாலும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டே போட்டுருங்க. உங்களுடைய ஸ்பீட் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு நல்ல எக்ஸாம்பிளும் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் ஆல்பன் நியூமெரிக் சீரிஸை பொறுத்தவரை இந்த சைடு ஸ்க்ரால் பண்ணுங்கள். இந்த கம்ப்யூட்டருக்கு அந்த சைடும் ஒரு 3 லெட்டர் 4 லெட்டர் இருக்கும், அதை ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள், அப்படியே சால்வ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? இல்லைனா இந்த சைடில் ஒரு ஏரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலன்னா அந்த 1 2 3 நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஹைட் ஆகிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் போகும். சில நேரங்கள் அப்படி பண்ணியும் உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் தாண்டி அந்த பக்கம் இருக்கும். முழு லெட்டரை ஸ்க்ரால் பண்ணிவிட்டு பாருங்கள். ஆல்பன் நியூமெரிக் சீரிஸை பொறுத்தவரை நல்ல கான்ஃபிடண்ட்டாக அட்டன் பண்ணுங்கள். ஒரே கொஸ்டினை 2 டைம் ட்ரை பண்ணுவீங்க. செகண்ட் டு த லெஃப்ட் இல்லை 10th ஃப்ரம் லெஃப்ட் ஹேண்டுன்ட்டு நீங்கள் ஒரு டைம் எடுத்துகிட்டு திருப்பி இன்னொரு டைம் செக் பண்ணுவீங்க. அது என்ன காரணம்னா எக்ஸாமில் அந்த மிஸ்டேக் விட்டு அதனுடைய கான்ஃபிடன்ஸ் குறைஞ்சிருக்கும். அது நீங்கள் இன்னொரு டைம் சால்வ் பண்ணுறது, இன்னொரு கொஸ்டின் அட்டன் பண்ணுற டைம் அங்கே எடுத்துக்கிற மாதிரி 25 மினிட்ஸ் இருக்குது. நம்ம அவுட் ஆஃப் 40 எடுக்கிற மாதிரி இருந்தால் கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆல்பன் நியூமெரிக் சீரிஸை ஹேண்டில் பண்ணுங்கள். அக்யூரசி சிலாஜிசத்துலேயும் ஆல்பன் நியூமெரிக் சீரிஸ்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். இந்த சிலாஜிசத்தில் ஆல்பன் நியூமெரிக் சீரிஸில் தான் நிறைய பேர் அக்யூரசியில் இல்லாமல் தப்பு விட்டுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதை அட்டன் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணிக்கோங்க. அப்போ இன்இக்வாலிட்டி, டைரக்ஷன், கோடிங், சிலாஜிசம் ஃபஸ்ட் அட்டன் பண்ணுங்கள், அப்புறம் ஆல்பன் நியூமெரிக் அட்டன் பண்ணுங்கள்.
பசில் வந்து பார்த்தீங்கன்னா 3 செட்டு இல்லை 4 செட்டு இருக்கும். அதில் உங்களுக்கு எந்த பசில் வருதோ அதை அட்டன் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எல்லா பசிலும் போட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா இதெல்லாம் அட்டன் பண்ணிடுவோம் முன்னாடியே. மீதி இருக்கிறது பசிலும் இந்த 1 மார்க் கொஷின் தான் இருக்கும். அந்த பசில்லையே உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இருக்கிறத ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதோட மாடரேட்டாக இருக்கிறத அடுத்து அட்டன் பண்ணுங்கள். கடைசியாக தான் இந்த 1 மார்க் மிஸ்செலினியஸ் அட்டன் பண்ணோம். 1 மார்க் மிஸ்செலினியஸ்னால் என்னென்னா பேர் டெஸ்ட், ஆட் மேன் அவுட்டுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் மீனிங்ஃபுல் வேர்ட், இதெல்லாம் ஏன் அதுக்கப்புறம் நம்பர் ஆப்ரேஷன் வரும். ஓகேங்களா? ஒரு பெரிய நம்பரை கொடுத்துட்டு ஆட் நம்பர்லாம் ஆட் பண்ணுங்கள், ஈவன் நம்பர்லாம் மைனஸ் பண்ணுங்கள், அந்த மாதிரி கொடுத்துட்டு கேட்பாங்க. இதை ஏன் லாஸ்ட்டில் அட்டன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 25 மினிட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 22 மினிட்ஸ் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் எல்லாம் சேர்த்து போட்டிங்க. இன்னும் 3 மினிட்ஸில் ஒரு பசில் இருக்குது அப்படிங்கும்போது சில பேர் பேனிக் ஆவாங்க. ஓகேங்களா? அதே நீங்கள் 23 மினிட்ஸில் நீங்கள் எல்லாமே இந்த கொஸ்டின்ஸை தவிர மீதி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய 2 மினிட்ஸில் நீங்கள் இதை எடுத்து அட்டன் பண்ணீங்க அப்படின்னா பதற்றம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா ஒரு கொஷின் இப்போதைக்கு மினிமம் ஒரு கொஷின், அடுத்து அது முடிச்சுட்டு அடுத்த கொஷின் போகலாம். ஆனால் கடைசி 3 நிமிஷத்தில் 2 நிமிஷத்தில் 3 நிமிஷத்தில் ஒரு பசில் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு அதை அட்டன் பண்ணுறதுக்குள்ளே எக்ஸாம் முடியக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கடைசி 2 நிமிஷத்துக்கு இந்த 1 மார்க் கொஸ்டின் வச்சுக்கோங்க. அதுலேயும் கடைசியாக வைக்கக்கூடிய கொஸ்டின் இந்த மீனிங்ஃபுல் வேர்ட். ஆல்பானிமிக் சீரீஸில் வேர்டு பேஸ் பண்ணி வரக்கூடியதுலேயும் இந்த மீனிங்ஃபுல் வேர்டு வரும். அங்கேயும் நீங்கள் கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணணும். ரொம்ப நேரம் யோசிக்க வேண்டாம், டக்குன்னு கிளிக் ஆனால் பாருங்கள். கிளிக் ஆகலைன்னா மார்க் பண்ணிட்டு கடைசி அட்டன் பண்ணிக்கோ. அப்போது இந்த மீனிங்ஃபுல் வேர்டை தவிர நீங்கள் 38 கொஸ்டின், இதில் ஒரு மீனிங்ஃபுல் வந்தால் கூட அதை நீங்கள் கான்ஃபிடண்டாக விட்டால் கூட 38 கொஸ்டின் டூயபிளாக இருக்கும். ஓகேங்களா? பட் ஆனால் நீங்கள் பேப்பர் டிஃபிகல்ட் லெவல் தகுந்த மாதிரி அது 35 கூட ஆகலாம், 33 கூட ஆகலாம். பேப்பர் டிஃபிகல்ட் லெவல் பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். அந்த வேக்கன்சி அதிகமாக இருக்குது, யாரும் பயப்பட தேவையில்லை. எவ்வளோ முடியுமோ இந்த அப்ரோச்சில் இந்த 1ஆம் நம்பரில் இருக்கக்கூடிய இன்இக்வாலிட்டி டைரக்ஷன் கோடிங் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள், ஆல்பானிமிக் செகண்ட் அட்டன் பண்ணுங்கள், பசில் அடுத்து அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதில் இன்இக்வாலிட்டி தான் ஃபஸ்ட்டுன்னு கிடையாது. சிலாஜிஸ்டம் கிடைக்குதா அட்டன் பண்ணிடுங்க, கோடிங் கிடைக்குதா அட்டன் பண்ணிடுங்க, இன்இக்வாலிட்டி கிடைக்குதா அட்டன் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பரில் எது கிடைச்சாலும் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பசில் அட்டன் பண்ணுங்கள். கடைசியாக இந்த 1 மார்க் வச்சு முடிங்க. நீங்கள் போகும்போது இந்த 1 மார்க் கிடைக்குது அப்படின்னா, உங்கள் கண்ணில் படுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு கடைசியாக இந்த 1 மார்க் கொஸ்டினை அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டரில் அட்டன் பண்ணுறதுனால உங்களுடைய எக்ஸாம் ஃப்ளோ நல்லாயிருக்கும், நிறைய அட்டம் கொடுப்பீங்க. அண்டு உங்களுக்கு தெரியும் என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணுன்னு. ஆல் டிக்கெட் எடுத்துகிட்டு போனோம், ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப், அந்த ஒரிஜினல் ஐடி ப்ரூஃபோட ஜெராக்ஸ், ஃபோட்டோ வந்து ஆல் டிக்கெட்டில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ், இதெல்லாம் தான் நீங்கள் எடுத்துகிட்டு போக போகிறீங்க. அண்ட் அஃபேர்ஸ் ஸ்டோரில் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பேக்கேஜ் வேணும்னா AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் எக்ஸாம் நல்லா பண்ணிவிட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட். இந்த ஆர்டரை நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அஃபேர்ஸில் ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒரு 2 வீக்ஸாக பர்ச்சேஸ் பண்ண முடியாமல் இருந்துச்சு, இப்போ எகைன் எனேபிள் ஆகிருக்கு. இந்த கோட் யூஸ் பண்ணால் உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணிவிட்டு வாங்க. தேங்க்யூ.